2014 காங்கிரஸ் தனியாக இருந்தது, திமுக கூட்டணியில் இல்லை. அவங்க வாங்கிய வாக்குகள் கிட்டத்தட்ட 4% தான். சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரமே டெபாசிட் வாங்கலை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டது. ஸோ திமுக கூட காங்கிரஸ் இணைந்தால்தான், இந்த 2 கூட்டணி இருந்தால் தான் காம்பவுண்டிங் ஃபேக்டராக காங்கிரஸோடைய ஓட் பேங்க் ஜாஸ்தி ஆகுது. தனியாக வந்தால் அந்த ஓட் பேங்க் கம்மியாகுது அப்படிங்கிற ஒரு தீர்வு இல்லை. இந்த காம்பவுண்டிங் ஃபேக்டர் காங்கிரஸுக்கு எப்படி உதவி செய்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்களோ, என்னுடைய ஆர்குமெண்ட் வாதம் எல்லாம் அதே காம்பவுண்டிங் ஃபேக்டர் ரிவர்ஸில் திமுகவிற்கும் அதுதான் எடுபடுகிறது. அப்படி இல்லாமல் பிரியும் பொழுது நீங்கள் சொல்கிறது எப்போ 2014 10 வருஷத்துக்கு முன்னால். ஆமாம், மோடி அவர்களுடைய முதல் தேர்தல். மோடி அவர்களுடைய அப்போதான் மோடி குஜராத்திலிருந்து நேஷனல் பாலிடிக்ஸுக்கு வராரு. அதுக்கும் இது 3வது முறை ஆட்சி அமைத்திருக்கிற இன்றைய மோடி ஆட்சி, பாஜக ஆட்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது 10 வருஷத்தில் அரசியல் ரீதியாக. உங்களுக்கு மோடியுடைய பலம் அதிகமாக இருக்குது, 300 சீட்டு வரைக்கும் போயிருக்கு. இப்போ 240 இருந்தால் கூட மோடி பலமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் பல மாநிலங்களில் அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் அண்ட் ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்களில் அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். இந்த வகையில் இந்த திமுக காங்கிரஸ் காம்பினேஷன் இருக்கும்போது வரக்கூடிய அந்த வாக்கு வங்கி இவர்கள் தனியாக பிரிந்து, அதாவது ஒன்று காங்கிரஸ் தனியாக நின்றாலோ 2014 போல, இல்லை தாவேகாவுடன் கூட்டு சேர்ந்து நின்றாலோ, அப்போ நிச்சயமாக திமுகவிற்கு ஏதோ ஒரு சதவீதம் நஷ்டமாகும்.